மக்கள் அனைவருக்குமே சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் பாலசித்தர் பாலஜனா சிறந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆவணி மாத அற்புதமான தெய்வீகத்தன்மை கொண்ட ஆவணி மாத பலன்கள். இந்த ஆவணி மாத பலன்கள் யாருக்கு பார்க்க போறோம் அப்படின்னா, மிதுன ராசிக்கு இன்னைக்கு ஆவணி மாத பலன்களை நம்ம பார்க்க போறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலம் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம், ஒரு நல்ல முன்னேற்றம் என்பது உறுதியாக ஏற்பட வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஏற்பட்ட பிரச்சனைகள் என்ன, ஜோதிட சாஸ்திரத்தின் மூலம் அந்த பிரச்சனைகளை எந்த அளவுக்கு தீர்ந்திருக்கிறது, சரியாக இருக்கிறதா, சரியாக நிவர்த்தி அடைந்திருக்கிறதா என்று கேள்வி கேட்டால் உங்கள் வேதனைகள், எத்தனையோ இடங்களில் ஜாதகத்தை பார்த்துட்டு ஒன்றுமே நடக்கல என்ற வேதனைகள். பொதுவா நீங்க செய்யக்கூடிய தொழில் வியாபாரம், செய்யக்கூடிய தொழில் உத்தியோக வியாபாரங்கள் சிறந்து விளங்க வேண்டும். பொதுவாக ஜோதிடத்தை இதற்காக நீங்கள் பயன்படுத்தக்கூடிய நிலை ஏற்படுகிறது. செய்த தொழில் வியாபாரம் திருப்தி அடைய வேண்டும், 4 பேர் மதிக்கிற அளவுக்கு நல்ல 4 காசு சம்பாதிக்கணும், 4 பேர் மதிக்கிற அளவுக்கு 4 காசு சம்பாதிக்கணும், நல்ல வாழ்க்கை வாழணும், நல்ல பிள்ளைகளுடைய படிப்பு நல்லா இருக்கணும், படித்த பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கணும், முக்கியமாக அரசாங்க வேலை கிடைக்கணும். ஆக இப்படிப்பட்ட நல்ல அரசாங்க வேலை கிடைக்கணும், காலகாலத்தில் கல்யாணம் முடியணும், பிள்ளைகளுக்கு காலகாலத்தில் கல்யாணம் முடியணும். ஆக அடுத்து புத்திர பாக்கியம், அடுத்து என்னங்க, சொத்து சுகங்கள், வீடு வாசல் சொத்து சகி, இதுதான் முக்கியத்துவமான ஒரு மனிதனுடைய ரொம்ப முக்கியத்துவமான தேவைகள். இது கண்டிப்பாக சொன்னது நடக்கும் என்ற உத்தரவாதம் எங்கெங்க நடந்துச்சு. இந்த பாருங்க, பையன் நல்லா படிச்சிருக்கான், நல்ல படிப்புங்க, நல்ல வேலை, கை நிறைய சம்பாதிக்கான், நல்ல படிச்சா நல்ல இடத்துல வேலைக்கு போனா நல்ல கை நிறைய சம்பளம் வாங்குறான், எந்த குறையும் இல்லை. ஆனால் கல்யாணம் மட்டும் முடிய மாட்டேங்குது. அதுதானே ரகசியம், இதுதான் இந்த உலகத்தில் எங்கெங்கேயோ ஜாதகத்தை தூக்கிட்டு அலையிறீங்க, கல்யாணம் முடியலன்னு சொல்லி அந்த வேதனையாட்ட சொல்றீங்க. ஐயோ 4-5 வருஷமா பொண்ணு பார்க்குற பையனுக்கு முடிய மாட்டேங்குது, பையன் நல்லா படிச்சிருக்கா, நல்ல வேலை பார்க்குறேன், நல்லா கை நிறைய சம்பளம் வாங்குறேன், ஆனால் கல்யாணம் மட்டும் முடிய மாட்டேங்குது. இதுதான் ஒரு சிறப்பு. இங்கே சொன்ன மாசம் கல்யாணம் முடியும், சும்மா ஜாதகத்துக்கிட்டு அலையக்கூடாது, பொண்ணு பார்த்துட்டே அலையக்கூடாது, பொருத்தம் பார்த்துட்டு அலையக்கூடாது. அதே போல் அரசாங்க வேலையா சொன்ன மாசம் கிடைக்கும், சும்மா எப்பதான் வேலை கிடைக்கும் ஒரு கேள்விக்குறியாவே இருக்கக்கூடாது. சும்மா 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் முயற்சி பண்ணிட்டே இருக்கக்கூடாது. ஐயா கல்யாணம் ஆகி குழந்தை இல்லையா பிள்ளைக்கு, ஏன் குழந்தை இல்லை, என்ன காரணம், குழந்தை பிறக்குமா பிறக்காதா, இல்லைங்க பொருத்தம்லாம் 10க்கு 11 பொருத்தம் இருக்குன்னாங்க, அந்த பொருத்தத்தினால உடனே குழந்தை பையன் கிடைச்சிடாது. முதல்ல 2 ஜாதகத்தில் இருக்கக்கூடிய யோகங்கள் கட்டத்தில் இருக்கு. உங்க காலத்தை கடத்தி செல்லக்கூடிய காலத்தின் யோகங்களை தரக்கூடிய கட்டத்தில் இருக்கு. வெறும் தினம் கணம் ரஜு நாடி அப்படி பொருத்தம் பார்த்துறாதீங்க, அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. அது ஒரு 5% 10% எடுத்துக்கிறணும். இன்னைங்க அந்த காலத்து இந்த காலத்துக்கு 10க்கு 9 பொருத்தம் 10க்கு 10 பொருத்தம் பார்த்தா கல்யாணம் முடிஞ்சு வச்சு நீ குழந்தை இல்லை, 7-8 வருஷம் ஆகிப்போச்சு, 7-8 வருஷம் ஆகிப்போச்சு, குழந்தை இல்லை, டைவர்ஸ் வரைக்கும் போகுது பிரச்சனை. ஆக இந்த புத்திர பாக்கியம் எப்ப கிடைக்கும், எத்தனை தோஷம் வந்தால் நிச்சயமாக புத்திர பாக்கியத்தை நிவர்த்தி பண்ணி நல்ல ஒரு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய நல்ல யோகத்தை ஏற்படுத்தலாம். அதுதான் இங்கே சிறப்பு. எங்கெங்க நடக்குது, எங்கெங்கயோ ஜாதகத்துக்கு அலைஞ்சித்தோம், வேதனை போட்டு உட்கார்ந்துருக்கோம், எதுனமோ பரிகாரம்லாம் பண்ணிட்டோமாங்க. நல்ல கவனிங்க, ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் திரும்ப 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 இதைத்தான் சொல்றேன். ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடம் நான் தவறாக இருக்க வேண்டும். ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஏனென்றால் பிரம்ம வேதத்தால் இறைவனால், பிரம்ம வேத சாஸ்திரத்தால் இறைவனால் உருவாக்கப்பட்டதான் ஜோதிட சாஸ்திரம், தவிர மனிதனால் உருவாக்கப்பட்டதில்லை. மனிதன் அவன் இஷ்டத்துக்கு சொல்லிட முடியாது. இறைவன் போட்ட கணக்கு என்னன்னு என்று சரியாக கணிக்க வேண்டும். ஆக உங்கள் பிரச்சனைக்கு எதுவாக இருந்தாலும் சரி,
எங்கள் வீட்டில் ஒரே பிரச்சனையாக இருக்குது. பொம்பளை பிள்ளைக்கு வீட்டுக்காருக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. பொம்பளை பிள்ளைக்கு நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சு வச்சோம். ஒரே பிரச்சனையாக இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் தெரியல. எத்தனையோ ஜோசியர் பார்த்துட்டோம். கண்டிப்பாக அந்த நிவர்த்தி கிடைக்கணும். நல்ல வேலை கிடைக்கும். எந்த பிரச்சனைக்காக ஜாதகத்தை கையில் எடுக்கிறீங்க, என்ன பார்த்து நடக்கிறேன்னு வந்துடக்கூடாது. அதை பிரம்ம வேத சாஸ்திரத்தின்படி, பிரம்ம வேத சாஸ்திரத்தின்படி உங்கள் பிரச்சனைகளை சரியான முறையில் சரியாக கணித்தால் சொன்னது நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும். அதில் எந்த மாற்றமே கிடையாது. பொதுவாக ஒருத்தர் செய்கிற தொழில் வியாபாரமாக இருந்தாலும் தொழிலை செய்யலாமா செய்யக்கூடாதா, சொந்த தொழில் செய்கிறதுக்கு நல்ல யோகம் உண்டா? அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய பேர் இப்போ அரசியலில் நிறைய இருக்கிறாங்க. உண்மையில் அரசியலை சாதிக்க முடியுமா? அவங்களுடைய ஒரிஜினல் ஜாதகம். இப்போ விஜய் எடுத்துக்குங்க, நடிகர் விஜய். அவர் இப்போ நிறைய பள்ளி குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு என்கரேஜ் பண்ணுற மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கார். அதை செய்வதனால் மட்டுமே அரசியலில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை அடைந்து விட முடியாது. அவர் தலையெழுத்து ஜாதகத்தில் சரியாக இருக்க வேண்டும். எனக்கு இந்த வாழ்க்கையே வேணாமியா, சில பேர் நான் பெரிய சாமியா இருப்பாரு, அதுக்கு தலையெழுத்து வேணும். மூலத்தீரத்தில் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய சனி மேலும் வக்ரம் பெற்ற சனி, அதாவது ஆட்சி, மூலத்திரிகோணம், வக்ரம், இந்த 3 சக்திகளோடு இருக்கக்கூடிய மூலத்திரிகோணத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான். உயர்வு, அதாவது பதவி உத்தியோகம் உயர்வு, செய்கிற தொழில் முன்னேற்றங்கள் பெறுவது, சிறப்பான யோகங்களை பெறக்கூடிய நிலையில் பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்ற நிலையில் புதிய சாதனைகள், புதிய வெற்றிகள், புதிய சாதனையை ஏற்படுத்தக்கூடிய நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய இடத்தில் சனிபானது தொழில் முன்னேற்றங்கள், நம்ம செய்கிற தொழிலால் பேரும் புகழும் அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த காலம். அது மறுக்க முடியாத உண்மை. புரிஞ்சுட்டீங்களா? அடுத்து 7-10 குரு சிலருக்கு வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு. 7-10 குரு 12ஆம் இடத்தில் இருப்பதனால் கணவனாக இருந்தால் மனைவி வெளிநாட்டுக்கு செல்வதும், மனைவியாக இருந்தால் கணவன் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய நிலையும். மிதுனராசி சந்திரனோடு சேர்ந்து கும்பத்தில் இருக்கும் பொழுது சிம்மத்தில் இருக்கக்கூடிய குருவாய் பார்க்க, இது அம்சப்பலன். இப்போ குழப்பம் அடைஞ்சது. அது கணிச்சு சொல்லுது. அது சித்தர் வாக்கும் முறைப்படி 18 சித்தர்கள் சொன்ன முறைப்படி கணித்து சொல்லக்கூடிய பலன்கள், அம்ச பலன்கள் சொல்லக்கூடியது. அப்போ சிம்மத்தில் இருக்கக்கூடிய குரு சப்தம 7ஆம் பார்வை பார்க்கும்போது அந்த நாள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். எல்லா சுபகாரியங்களும் சிறப்பாக இருக்கும். செய்கிற தொழில் வியாபார வருமானங்கள்லாம் அப்படியே ஒவ்வொரு காரியம் மிகப்பெரிய வெற்றியாக. இது ஒரு நாள். சரிங்களா? அடுத்து இது ஆவணி 10 கோகுலாஷ்டமி அன்று. அடுத்து குரு பார்க்க கோடி நன்மை என்றாங்களே, அது எல்லா நாள்லையும் கிடைக்காது. இப்போ நான் சொல்லக்கூடிய நாட்கள் சப்தம பார்வை குரு பார்க்கக்கூடிய அருமையான, குரு பார்த்தா வருமானம், தொழில், வருமானம், வியாபாரம் சிறப்பாக இருக்கும். அடுத்து ஆவணி 16. இந்த ஆவணி 16க்கு அப்புறம் 16ல் பார்த்தீங்கன்னா முதல்ல ஆவணி 16லேருந்து ஆவணி 21 வரைக்கும் பூமிகாரன் வலிமையாக இருக்கார். ஆவணி 16லேருந்து 21 வரைக்கும் முதல்ல பூமிகாரகன், அதாவது செவ்வாய் பூமிகாரன். அப்போ வீடு, இடம், வாசு சம்பந்தப்பட்ட அதிகாரத்துவம், உத்தியோகம் பெறக்கூடியதெல்லாம் சிறப்பாக இருக்கும். ஆவணி 16லேருந்து 21 வரைக்கும் அதற்குரிய தேதி 1/9/2024 முதல் 6/9/2024 வரை. அதே ஆவணி 16ல் ஒரு விஷயம் சொல்லும்போது அதற்குரிய கிரகம் இடத்துல வலிமையாக இருக்குது. அதை கவனிக்கணும். அப்போ அதே ஆவணி 16ல் பார்த்தீங்கன்னா கும்பத்தில் 1003ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை சிம்மத்தில் இருக்க சப்தமப்பாறை குரு, சப்தமப்பாறை 7ஆம் பாறை. சப்தமப்பாறை மிகவும் பவர்ஃபுல்லானது. ஸோ அதனால் நிறைய நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் வளம் பெருகும், வருமானம் கூடும். குரு பார்க்க செல்வங்கள் பெருகுபடி, குரு பார்க்க கோடி என்பது உறுதியாக ஏற்படக்கூடியது. சரி, அடுத்து ஆவணி 16 பார்த்து ஆவணி 17. இந்த ஆவணி 17 என்பது 2/9/2024 2/9/2024 மகம் 2ஆம் பாதத்தில் ரிஷபத்தில் உச்சம் பெற்ற சந்திரனை விருச்சகத்தில் ஆட்சி பெற்ற செவ்வாய் சந்திரமங்கல யோகத்தில் பார்ப்பது. சந்திரனோடு செவ்வாய் சேர்ந்து வலிமை வரும்போது சந்திரமங்கல யோகம்.
சந்திரன் இருக்கு சப்தம ஸ்தானத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்று சந்திரன் உச்சம் பெற்று இருக்கும்போது அதை விட சந்திரமங்கல யோகம் உயர்ந்த சந்திரமங்கல யோகம். ஆக பூமியால் இடம் வீடு வாசல்கள் சேர வியாபாரத்தால் வருமானத்தால் முன்னேற்றம் பெறக்கூடிய வருமானங்கள் அதிகப்படுகிற காலங்கள். முக்கியமாக பூமி இடம் வீடு வாசல் என்று சொல்லக்கூடிய அத்தனை சொத்துக்களையும் பெறக்கூடிய காலங்கள். திருமண யோகங்கள் பெறக்கூடிய காலங்கள். அரசு உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணி அதிகாரத்துவம் வாய்ந்த உத்தியோகத்தை பெறக்கூடிய காலங்கள் சொல்லலாம். சரி, இது 2/9/2024. சரி, அடுத்து நல்ல கவனிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆவணி 20. இந்த ஆவணி 20 என்பது 2/9 முடிச்சதுக்கப்புறம் 5/9 அதே சந்திரமங்கல யோகம் தான். அதே சந்திரமங்கல யோகம் இப்போ திரும்ப வருது 5/9/2024. சரி, அடுத்து ஆவணி 26. இந்த ஆவணி 26 பார்த்தீங்கன்னா கேட்டை 3ஆம் பாகத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை சப்தம பார்வையாக சிம்மத்திலிருந்து குரு பார்ப்பது. முக்கியமாக குரு வலிமையாக இருக்கிற நாட்கள் மட்டும்தான் நான் விலை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த நாட்கள் கூட ரொம்ப சிறப்பாக இருக்கும். செய்கிற வியாபாரம், தொழில், வருமானம், அரசாங்க உத்தியோக முயற்சிகள், திருமண முயற்சிகள், இடம் வீடு சம்பந்தப்பட்டதெல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடிய நாள். இது ஆவணி 26 இது ஒரு சிறந்த நாள். குரு சப்தம பார்வை சந்திரனை பார்க்கக்கூடியது. குரு சந்திரனை பார்க்கும்போது அது பேர் குஜகேசரி யோகம் என்று சொல்லக்கூடியது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆவணி 29 குருச்சந்திர யோகம் கஜகேசரி யோகம் சொல்லுது. ஆவணி 29 உத்திராடம் 3ஆம் பாகத்தில், அதாவது உத்திராடம் 3ஆம் பாகத்தில் சந்திரன் இருந்து சிம்மத்தில் இருக்க குருவை பார்ப்பது சப்தம பார்வை. அடுத்து ஆவணி 29 கிட்டத்தட்ட ஆவணி மாதம் கடைசி வந்துட்டோம். ஆவணி 29ஓட இந்த சிறப்பு நாட்கள் முடிஞ்சிருச்சு. புரிஞ்சுட்டீங்களா? ஆவணி 29 உத்திராடம் 3ஆம் பாதத்தில் கும்பத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை சிம்மத்தில் இருக்கக்கூடிய குரு பார்க்கக்கூடிய ஒரு அருமையான நாள். ஆக இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நாட்கள் நிச்சயமாக எனத்தே பொது பலனை சொன்னோம். கணிச்சு என்னென்ன நாட்கள் சிறப்பாக பலன் கொடுங்க என்பதை சித்தர் முறைப்படி, சித்தர் வாக்கு முறைப்படி, ரிஷிகள் சொன்ன முறைப்படி, 18 சித்தர்கள் தெளிவாக சொன்ன முறைப்படி கணித்து உங்களுக்கு பலன் சொல்லப்படுகின்றன. சும்மா பொது கட்டத்தை வச்சுக்கிட்டு பொதுவான விஷயங்கள் இல்லை. பலன் தரக்கூடிய சரியான பலன்கள் தரக்கூடிய விஷயத்தை மட்டும்தான் உங்களுக்கு தெரிய விலகிட்டு இருக்கேன். பொதுவான விசேஷ நாட்களை பார்த்துட்டோம். அடுத்து பொதுவான ராசி பலனை பார்த்துட்டோம். பலன் தரக்கூடிய ஒவ்வொரு நாட்டையும் பார்த்துட்டோம். ஆக இது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் உறுதியாக நீங்கள் நினைத்த காரியம் நிச்சயமாக நடக்கும். எந்த முயற்சியும் வெற்றியடையும் என்பது எந்தவித மாற்றம் இல்லை. எங்கே நடந்துச்சு ஜாதகத்தை நிறைய இடங்களை பார்த்துட்டோம், எதுவுமே நடக்கலை. இது பொதுவாக சொல்லக்கூடிய பலன். நல்ல கவனிங்க. நடக்கலைன்னு சொல்லக்கூடியவங்க நான் சொல்கிறத நல்லா கவனிங்க. இது அத்தனை பேருக்கும் பொதுவாக சொல்லக்கூடிய பலன். உங்களுக்கு சரியாக நடக்கலை அப்படின்னு கீழே நம்பருக்கு நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. அதே நேரம் ஜோதிடம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஜோதிடம் ஒருபோதும் தப்பாது. அதை கணிச்சு சொல்றது. அதான் என்ன, மனுஷன் தவறு பண்ணிடுறான். ஆனால் இறைவன் படைக்கப்பட்ட ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை. பிரம்ம வேதத்தால், பிரம்மனால், பிரம்ம வேதத்தால், பிரம்ம சாஸ்திரத்தில் உருவாக்கப்பட்டதுதான் ஜோதிட சாஸ்திரம். அது உங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தால் கல்யாணம் முடியலையா, எத்தனை வருஷம் கல்யாணம் முடியாது, ஏன் அலையிறீங்க? அப்போ ஏன் இதை எதுக்கல உங்களை மாதிரி ஜோசியர் சொல்ல போய் தானே அலையிற, அப்போ முடியுன்றாங்க, அப்போ முடியுன்றாங்க. இதுதாங்க எனக்கு வேதனையாக இருக்கு. ஒரு கல்யாணம் எப்போ முடியும்? ஒரு வேலை எப்போ கிடைக்கும்? ஒரு அரசாங்க வேலை எப்போ கிடைக்கும்? ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை, எதுக்காக, என்ன காரணம்? குழந்தை பாக்கியம் கிடைக்குமா கிடைக்காதா? இந்த சொத்து, இந்த வீடு வாசல் சொத்து எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா? இது சொல்ல முடியல. இது என்னங்க வேதனை தானே? அந்த வேதனை வந்துடக்கூடாது. நீங்கள் இதெல்லாம் வேதனைப்பட்டு இங்கே அலையிறது என்ற ஜாதகம் கொடுக்கும்போது சொல்கிறேன். இல்லை நிறைய பார்த்துட்டாங்க, அதனால தான் உங்களுக்கு அப்படியே இப்போ உங்களை பார்க்குறதுக்கு யோசனை பண்ணுறேன் அப்படி பார்க்க. ஏன்னா நிறைய இடத்துல பார்த்துட்டோம், உங்களையும் பார்க்குறதுக்கு அதான் எப்படி பார்க்குறேன். ஏன்னா சில பேர் நிறைய காசு கொடுத்து பார்த்துட்டு ஒன்றும் நடக்கலை, வேதனை போட்டு நீங்கள் நல்லா தான் பேசுகிறீங்க அப்படின்னு கொஞ்சம் தயக்கம் வரக்கூடாது. சொன்னது நடக்கும், நடந்த யாரும். எந்த பிரச்சனைக்காக ஜாதகத்தை கையில் எடுக்கிறீங்க, என்ன பார்த்து நடக்கலை என்ற வார்த்தை வரக்கூடாது.
முக்கியமாக இதாங்க சரி வியாபாரமும் நல்லபடியாக வரணும், கல்யாணம் முடியணும், குழந்தை பிறக்கணும், சொத்து வாங்கணும், சுகம் வாங்கணும், இதுதானங்க. சரி நல்ல கவனிங்க. திரும்ப திரும்ப சொல்றேன், ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். ஆக உங்கள் பிரச்சனைகளை பிரம்ம வேத சாஸ்திரத்தின் மூலம் சரியாக கிடைத்தால் சரியாக நடக்கும். கீழே நம்பர் நோட் பண்ணிக்கங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கங்க. நடக்கிற காரியம் என்னன்னா பார்த்துருமே, நடக்காத காரியம் நடக்கும், நடந்தையாகும், நடந்தே தீரும். எந்த ஒரு யாராக இருந்தாலும் சரி அவருடைய ஒரிஜினல் ஜாதகம். இன்னைக்கு நிறைய பேர் என்னென்னவோ தொழிலில் ஈடுபடுறாங்க, அரசியல் ஈடுபடுறாங்க. அதே அவங்களாம் அரசியல் முன்னுக்கு வர முடியுமா? அவங்களுடைய ஒரிஜினல் ஜாதகம் தான் அரசியல் வெற்றி உறுதியாக உண்டு, அடிச்சு சொல்லலாம். ஆக நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட அத்தனை பிரச்சனைக்கு இங்கே சொன்னது நடக்கும், நடந்தையாகும் என்று உறுதி உத்தரவாக மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்புள்ளம் கொண்ட மிதுனராசி அன்பர்கள் அனைவருக்கும் நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ சார்பாக எனது பணிவான நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பொது அந்த மிதுன ராசி அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவத்தில் 3வது ராசியாக இருக்குது. இந்த ராசிக்கு அதிபதி புதன் பகவான். இந்த ராசியில் மிருகசீர்ஷ நட்சத்திரங்களில் 3-4 பாதங்கள், திருவாதிரை ராகுவனுடைய திருவாதிரை நட்சத்திரம், குருவோட புனர்பூச நட்சத்திரம், இந்த மாதிரி நட்சத்திரங்கள்லாம் இருக்குது. பொதுவாக இந்த ரிஷபராசி அன்பர்கள் நீண்ட ஆயுள் இருக்கும் இவங்களுக்கு பொதுவாக நரம்பு, இதயம் அது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இவங்க ஜென்ரலாக சுறுசுறுப்பாக இருப்பாங்க. எல்லா வேலையும் உடனே எடுத்து போகலாமா, வாங்க கிளம்புங்க உடனே போகலாம் அப்படிம்பாங்க. எங்கேயாச்சும் போகலான்னா வாங்க உடனே போகலாம், போய் அதை செஞ்சிடலாம் அப்படின்னு உடனே அந்த சுறுசுறுப்பு உங்கள்கிட்ட இருக்கும். எதையும் தள்ளி போடாமல் சுறுசுறுப்பாக செய்யக்கூடிய ஆற்றல் உள்ளவங்களாக இருப்பாங்க. இவங்க கடினமான வேலையை கூட பொறுப்பாக செஞ்சு அதை சக்ஸஸ் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரியான திறமையெல்லாம் இவங்களுக்கு இருக்கும். எதையும் எழுதி சீக்கிரமாக கிரகிச்சுவாங்க. ஒருத்தர் சொல்லும் கற்பூர புத்தின்னு சொல்கிறோம் இல்லையா, ஒருத்தர் சொல்கிற போதே அதை பற்றின விஷயங்களை புரிஞ்சக்கூடிய ஆற்றல் உள்ளவங்களாக இருப்பாங்க. பொதுவாக இந்த ராசியை சேர்ந்தவங்க நிறையா பேர் ஜோதிடம், அஸ்ட்ரானமி இந்த மாதிரியான விஷயங்களில் ஆர்வம் உள்ளவங்களாக இருப்பாங்க. பொதுவாக இந்த ராசியில் உள்ளவங்க கடவுள் நம்பிக்கையை காட்டிலும் நமக்கு உழைப்பு ப்ராக்டிக்கலாக இருக்கிறது தான் கரெக்டு அப்படின்னு நினைக்கிறவங்களா இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம தீவிரமாக ஆலோசனை பண்ணி அதுக்கு அப்புறம் தான் செய்கிறதுக்கு ஆரம்பிப்பாங்க. அது மாதிரி எந்த விஷயத்தையும் செய்கிறதுக்கு முன்னால் 1க்கு 2 முறை ஆலோசனை பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் பின்வாங்க மாட்டாங்க. அதை செஞ்சு முடிச்சுட்டு தான் அவங்க ஓய்வாங்க. இவங்க எல்லாரோட இவங்கள்ட்ட நட்பு வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இவங்க யார்கிட்டையும் நீண்ட நாள் நட்பு அப்படின்றத வச்சுக்க ரொம்ப கஷ்டம். ஏன்னா கரெக்டாக நேர் வழியில் தான் அவங்க புத்தி போகும். யாரானும் தப்பு பண்ணாங்கன்னா அதை நேரடியாக சுட்டி காட்ட தயங்கவே மாட்டாங்க. அது மாதிரி எவ்வளோ சீக்கிரம் நட்பாகிறாங்களோ அவ்வளோ சீக்கிரம் வெட்டி விடுறதுக்கும் அவங்க தயங்க மாட்டாங்க. இதெல்லாம் பொதுவாக மிதுன ராசி அன்பர்களுடைய குணாம்சமாக இருக்குது. இந்த ஆவணி மாதம் இவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆவணி மாதம் ஆரம்பத்தில் இவங்க ராசிக்கு 2வது வீட்டில் இருக்கக்கூடிய புதன் ஆவணி 15ஆம் தேதி 3வது வீட்டுக்கு போகிறாரு. இவங்க ராசியோடைய அதிபதி. இந்த ராசி இவங்க ராசிக்கு 3வது வீட்டில் சூரியனும் சுக்கிரனும் இருக்கார். சூரியன் இந்த மாதம் ஃபுல்லாக இவங்களுக்கு 3வது வீட்டில் ஆட்சியாக இருக்க போகிறது. 4வது வீட்டில் கேது பகவான், 4ல் கேது பகவான் இருக்கார். 7வது வீட்டில் இந்த மாதம் ஆரம்பத்தில் சந்திரன் இருக்கு. ஆனால் அது இந்த மாதம் ஃபுல்லாக சுற்றி ஒரு தூரம் வந்துடும். இந்த ராசிக்கு 9வது வீட்டில் சனி பகவான் வக்ரமாக இருக்கார். தொழில் ஸ்தானத்தில் 10வது வீட்டில் ராகு இருக்கார். 12வது வீட்டில் குருவும் செவ்வாயும் சேர்ந்து குருமங்கள யோகம் அப்படின்ற ஒன்று நடக்கிறது. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசிக்கு பார்த்தீங்கன்னா 3வது வீட்டில் சூரியனும் சுக்கிரனும் இருக்கிறதுனால, சுக்கிரன் ஆக்சுவலாக இந்த மாதம் 10ஆம் தேதியே 4வது வீட்டுக்கு போயிடுறாரு. பொதுவாக இந்த மாதத்தில் 3வது வீட்டில் சூரியன் இருக்கிறதுனால எந்த ஒரு காரியத்தையும் எடுத்து செய்யக்கூடிய தைரியம் வரும். தைரிய வீரியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சகோதரர் வழியில் இவங்களுடைய சகோதரர்களுக்கு பல நன்மைகள் நடக்கக்கூடிய மாதமாக இருக்கும். இவங்களுடைய ராசியாதிபதி புதன் 2வது வீட்டில் இருந்தார். இது வரைக்கும் ஃபினான்ஷியலாக இவங்களுக்கு நிறையா ஹிண்ட்ரன்ஸ் இருந்திருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் தீர போகிறது. ஏன்னா புதனும் சூரியனும் சேர்ந்து புத ஆதித்ய யோகம் அப்படின்னு ஏற்படுத்துறதுனால அதெல்லாம் கொஞ்சம் தீர போகிறது. அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய
சுக்கிரனும் வந்து 4வது வீட்டுக்கு போய்ட்டுறது. அதனால் இவங்களுடைய தாயாரினுடைய உடல்நிலையில் இருக்கக்கூடிய அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்கும். இவங்களுடைய தாயார் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தொடர் மருத்துவ செலவினங்கள் தானே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பொதுவாக இந்த மிதுன ராசியில் உள்ள பல பேர் வந்து வெளிநாட்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 9வது வீட்டில் சனி பகவான் இருக்கார். அதனால் வெளிநாட்டில் இருக்கிறவங்க இந்த வருஷம் வரலாமா, ஊர் பக்கம் வரலாமா, ஒரு மாதம் போயிட்டு வரலாமா அப்படின்னு பல பேர் வந்து இந்த மாதம் ஊர் பக்கம் வர்றதுக்கு ஆசைப்படுவாங்க. இல்லை ஊர் பக்கம் வர்றதுக்கு நான் முயற்சி பண்ணுவாங்க. ஒரு சில பேர் வரவும் செய்வாங்க. இந்த தொழில் ஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால அதுவும் வந்து இந்த மாதம் சூரியன் வந்து இவங்க ராசிக்கு 3வது வீட்டில் போயிடுறதுனால பல பேர் இடமாற்றம், தொழிலில் ஒரு மாற்றம், இல்லை ஒரு சில பேருக்கு ப்ரமோஷன், இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடுவாங்க. இல்லை வந்து வேறு கம்பெனியை மாறி அது இன்னும் கொஞ்சம் அதிக சம்பளம், இல்லை அதிகமான வேறு போஸ்டிங்கு, வேறு அதிகமான போஸ்டிங், இந்த மாதிரி விஷயங்களில் இவங்களுக்கு வந்து வேறு கம்பெனிக்கு போகிறதுக்கு, இல்லை அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து தடையாக இருக்கும். ஒரு சில காரியங்கள் வந்து நடத்த முடியாமல் இருக்கும். மேலதிகாரியோட ஒத்துழைப்பு கிடைக்காமல் இருக்கும் அரசாங்கத்தில் உள்ளவங்களுக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும். நிறைய பேருக்கு வந்து வீடு அமையறதுக்கு, இந்த ராசியில் பிறந்தவங்க பல பேர் வீடு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து மனைவிக்கு வந்து இந்த மாதம் வந்து ஒரு சில உடல்நிலை கோளாறுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைங்களை பொறுத்தளவில் அவங்க வந்து கொஞ்சம் படிப்புலேருந்து கொஞ்சம் ஜாலியாக இருக்கிறதுக்கும் அந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் இருக்குது. இவங்க பொதுவாக இந்த ராசியை சேர்ந்தவங்க படிப்பில் கொஞ்சம் கவனத்தை செலுத்த வேண்டிய கட்டாயமாக இருக்குது. இந்த மாதம் வந்து படிப்பில் நீங்கள் எதுவுமே கவனமே இருக்காது. இந்த மாதம் ஃபுல்லாக வந்து படிப்பில் கவனமே இருக்காது. ஏதான இடைஞ்சல் வரும். நண்பர்களுடைய அங்கே போகலாம் இங்கே போகலாம் அப்படின்ற இடைஞ்சல் வரும். ஒரு சில பேருக்கு மன சங்கடங்கள் ஏற்படும். அம்மா வந்து அடிக்கடி அம்மாட்ட திட்டு வாங்க வேண்டிடும். இந்த மாதிரிலாம் வந்து படிக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஒரு சில பேர் திருமணம் அந்த மாதிரியான விஷயங்களில் உள்ளவங்க பல பேருக்கு இந்த மாதம் வந்து கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மிதுன ராசியில் உள்ளவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால கவலைப்பட வேணாம். வரக்கூடிய மாதங்கள் நல்லா இருக்குது. அந்த மாதங்களில் வந்து திருமணம் சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். பொதுவாக வந்து இந்த மாதம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டங்களாக இருக்கும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு நல்லதாக இருக்கும். வெளிநாட்டு கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களுக்கு பதவி உயர்வு இல்லாட்டினா கம்பெனி மாறுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரியல் எஸ்டேட்டு இது மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு சில தடைகள் வரும், ஒரு சில பிரச்சனைகள் வரும், வீடு சம்பந்தமான இதெல்லாம் வரும். பட் கவலைப்பட வேணாம், கொஞ்சம் நிதானமாக இருங்க. வரக்கூடிய மாதங்களில் அதெல்லாம் தீர்றதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த மாதம் மட்டும்தான் அந்த குழப்பங்கள் இருக்கும். இதெல்லாம் ஜென்ரலாக மிதுன ராசிக்குள்ள பலன்கள். இந்த மிதுன ராசி அன்பர்கள் வந்து உங்களுடைய ஜாதகத்தில் தசாபுத்திகள் படி இதில் நிறைய மாற்றங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா வந்து மிதுன ராசியில் குழந்தைங்களும் இருக்கலாம், 20 வயசுலேயும் இருக்கலாம், 30 வயசுலேயும் இருக்கலாம், 40, 50 வயசுல கூட இருக்கலாம். பட் வந்து அவங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கும்பொழுது தான் அது நல்லா தெரியும். நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் என்னை தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். இதில் கீழே நம்பர் இருக்குது. இந்த நம்பருக்கு உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், இடம் இதெல்லாம் எனக்கு தெரிவித்து நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம நேரடியாக வந்து ஃபோன்லேயே பேசி உங்களுக்கு வந்து எப்படி இருக்குது இந்த மாதம், இல்லை உங்களுக்கு ஏதாவது கேட்க வேண்டிய கேள்விகள் இருந்தால் அந்த கேள்விகளுக்கான பதில்னால் எங்கள்கிட்ட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். மிதுன ராசி நேயர்களே, இந்த ஆவணி மாதம் மிதுன ராசி அன்பர்களுக்கு ரொம்ப சிறப்பான மாதமாக அமைகிறது. நான் பதிவின் தொடக்கத்தில் சொன்னேன், சூரிய பகவான் உச்சம் பெறுகிறார். மிதுனத்தில் செவ்வாய். மிதுனத்தை பொறுத்தவரையிலும் 6க்கும் 11க்கும் உடையவர். 6, 11க்குடைய இரண்டுமே முழு அசுபராக விளங்கக்கூடிய செவ்வாய் பகவான் மிதுனத்திலே அமைகிறார். பொதுவாக மிதுன செவ்வாயும் கன்னி செவ்வாயும் ஆகாது. மிதுனத்தில் செவ்வாய் இருப்பாரே ஆனால் இந்த செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை, சூரியன் செவ்வாய் சேர்க்கை, செவ்வாய் கேது சேர்க்கை, இந்த செவ்வாயோடு அசுப கிரகங்கள் சேரக்கூடாது. அப்படி சேர்ந்ததுன்னா எழுதி வச்சுக்கோங்க. நாம் வந்து அவங்களுக்கு ஒரு பத்திரிக்கை போட்டு கொடுக்கலாம், ஸ்டாம்ப் பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுக்கலாம். என்னன்னாக்கா கண்டிப்பாக திருமண வாழ்க்கை பாதிக்கப்படும். இப்போ பாருங்கள், இந்த ஆவணி மாதத்தில் பிறக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு, இது ஆணோ பெண்ணோ,
இந்த ஆவணி மாதத்தில் பிறக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு, பிரசவமாகக்கூடிய குழந்தைகளுக்கு திருமண வாழ்க்கையில், திருமண பந்தங்களிலே ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படும். அது தடுக்கவே முடியாது. காரணம் என்ன? மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் சுக்கிரன், சிம்மத்தில் சூரியன். அப்போ இந்த செவ்வாய் சுக்கிரன் 4-10 அமைகின்ற பொழுது நிச்சயமாக அந்த ஜாதகனோ அல்லது ஆணோ பெண்ணோ அந்த ஜாதகையுடைய வாழ்க்கையில், திருமண வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்படுகிறது. நிறைய திருமண வாழ்க்கை பிரச்சனைகள், டிவோர்ஸ் ப்ராப்ளம் நடக்குது. உலகம் முழுவதும் கல்யாணம் ஆகி 3 நாள் தான் இருக்கும், 1 வாரம் கூட இருக்காது. இன்னும் சொல்லப்போனால் ஃபஸ்ட் நைட்லேயே சண்டை போட்டு பிரிஞ்சு, எனக்கெல்லாம் நான் வேணாம், நான் இன்னொரு பையனை லவ் பண்ணுறேன், இப்படியே சொல்லக்கூடிய பொம்பளை பசங்களையும் நம்ம பார்க்குறோம். அப்போ அமைந்திருக்கக்கூடிய அந்த திருமண வாழ்க்கையை, அந்த லைஃபையே கூட ஸ்பாயில் பண்ணிக்கக்கூடிய குழந்தைகளையும் நம்ம பார்க்குறோம். இது எல்லாமே இந்த செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கையால் வரக்கூடியது. ஆனால் திருமண பந்தம் மட்டும்தான் அந்த பசங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துமே தவிர வளர்ச்சி, அதே போல் வசதி வாய்ப்புகள், வேலை, வருமானம் இதெல்லாம் கொடிகட்டி பறக்கும். வெளிநாட்டில் இருப்பான் பையன் அல்லது பொண்ணு, வெளிநாட்டில் இருக்கும், கல்யாணத்துக்கே ஒத்துக்காது. நான் சொல்கிறேன்னு சொல்லி 42 வயசு ஆகும், 38 வயசு, 36 வயசு, 40 வயசு, ஆணோ பெண்ணோ கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்க. இதெல்லாம் ஜோதிடத்தில், உங்கள் ஜாதகத்தில், பிறப்பு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள். இதெல்லாம் பிறப்பு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள். ஒரு வாழ்க்கை தட்டி போகுது, ஒரு வாழ்க்கை பிரிஞ்சு போகுதுன்னா அதுக்கு செவ்வாயும் சுக்கிரனும் காரணம். எதுக்கு இவ்வளோ விவரமாக சொல்கிறேன்னாக்கா, அப்போ மிதுனராசி நேயர்களே, திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் கவலை வேண்டாம். நிச்சயமாக பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. செய்வினை கோளாறுகள், மந்திர மாந்திரீக தோஷங்கள், அவர் பிரிஞ்சிட்டார், எப்படியாவது எங்கள் வீட்டுக்காரர் என் கூட சேர்த்து வைங்க, எப்படியாவது என் மனைவி என் கூட சேர்த்து வைங்க, பிள்ளைங்களை என் கூட சேர்த்து வைங்க, வீட்டை விட்டு பொண்ணு வெளியில் போயிடுச்சு, திரும்ப நம்மக்கிட்ட வரணும் சாமி, அது பார்த்துக்கோங்க. அப்போ அந்த மாதிரி பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மிதுன ராசி நேயர்கள், திருமண வாழ்க்கையில் ஏதேனும் இடர்பாடுகள், பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்குமே, ஆனால் அந்த பிரச்சனைகள் விலகி நிலையான சந்தோஷம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை இந்த மாதம், ஆவணி மாதம் பெற்று தருகிறது. அதுக்கு அடுத்தபடியாக உத்தியோகம், அது கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், பிரைவேட் ஜாபாக இருக்கலாம், வெளிநாட்டு வேலை, உள்நாட்டு வேலை. அன்றைக்கெல்லாம் பார்க்குறோம், வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவர்கள் வெளிநாட்டில் வேலை செய்கிறாங்க, அங்கே போயிட்டு அவங்களோட ஜாயின்ட் வெஞ்சர் போட்டுக்கிறாங்க, அந்த கண்ட்ரியில் ஒருத்தரோட ஜாயின்ட் வெஞ்சர் போட்டுக்கிறாங்க. திடீர்னு ஒரு பெரிய பிரச்சனை, நல்லா ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு, நல்ல வருமானம், நல்ல சம்பாத்தியம், பணங்காசு, நிம்மதி, வசதியான வாழ்க்கையை வாழ்கிறாங்க. ஒரு நாள் பார்க்குறோம், அப்படியே தூக்கி போட்டுடுது, தலைகீழ கொண்டு வந்துடுது. ஊரை விட்டு வெளியில் வர முடியாத ஒரு சூழ்நிலை, வேறு வேலைக்கும் போக முடியாத ஒரு சூழ்நிலை, பெரிய சட்ட சிக்கலில் கொண்டு போய் விட்டுடுது. சட்ட ரீதியாக எதிர்கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது, நிர்பந்தம் ஏற்படுகிறது. அப்போ இந்த மாதிரியான வேலை செய்கிற இடத்துல ஒவ்வொரு மிதுன ராசி அன்பர்களுக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கும். ஒவ்வொரு மிதுன ராசி அன்பர்களுக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை. பாஸ் என்கிட்ட பேசலை, என்னுடைய பாஸ் என்கிட்ட பேசலை, என்னுடைய மேனேஜர்ஸ் என்கிட்ட சரியாக பேசலை, இல்லை நான் என்னோடய ப்ராஜெக்டை நான் தான் அதிகமாக ஹார்ட் ஒர்க் பண்ணேன், என் டீம்லேயே நான் தான் ஒர்க் பண்ணேன், எனக்கு ரிவார்டு கொடுக்கவே இல்லை, எனக்கு பைசா வரலாம் கூட பரவாயில்ல, என்னை இக்னோர் பண்ணுறாங்க, இன்சல்ட் பண்ணுறாங்க, இரிட்டேட் பண்ணுறாங்க, என்னை தள்ளி வைக்கிறாங்க, உழைக்காதவங்களுக்கெல்லாம் ரிவார்டு கொடுத்து இன்சென்டிவ் கொடுக்குறாங்க. மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது சாமி. எத்தனையோ அந்த ஐடி பீப்புள்ஸ் பேசுகிறாங்க நம்மகிட்ட, சின்ன சின்ன பசங்க பேசுகிறாங்க, 25 வயசு 24 வயசு பொம்பளை பசங்க பேசுங்க, ஆம்பளை பசங்க பேசுகிறாங்க. அதுவும் இந்த ஏஐ ப்ராப்ளம் வந்ததுலேருந்து நிறைய
ஐடி பீப்புள்ஸ் வந்து உள்நாடுகள் வெளிநாடுகள்லேருந்து நிறைய இந்த உத்தியோகம் சம்மந்தம், எப்படியாவது இந்த ஜாபை எனக்கு காப்பாற்றி கொடுங்க, இந்த வேலை எனக்கு வேணும் சாமி, எப்படியாவது இந்த வேலையை காப்பாற்றி கொடுங்க, இந்த வேலை வேணும் எனக்கு, நிறைய கமிட்மெண்ட் இருக்குது. அதே போல் வேலை போயிடுமோன்னு பயமாக இருக்குது, அதையும் கொஞ்சம் காப்பாற்றி கொடுங்க. இதெல்லாம் நிறைய கேள்விகள் வருது. நாம்பளும் அன்னை வாராகியின் அருள் கொண்டு, வாராகியின் துணை கொண்டு அந்த உத்தியோகத்தை காப்பாற்ற முடியுமே. ஆனால் நிச்சயமாக நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா, வேலை உங்கள்கிட்ட உங்களுக்கு போகாது, திரும்பவும் உங்களுக்கு வேலை கிடைக்கும், அங்கேயே வேலை கிடைக்கும். இதெல்லாம் நம்ம வாங்கி கொடுத்துருக்குறோம். எல்லாம் அம்பாளுடைய அனுகிரகம், வாராகியுடைய கருணை. அப்போ உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும், கவலை வேண்டாம் மிதுன ராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா வியாபாரங்கள், தொழில்கள், தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையில் மிதுனராசினியர்களே பணவரவு தனவரவு அதிகமானதாக இருக்கும். பணங்காசுகள் வந்து சேரும். நினைச்ச இடத்துலேருந்து கேட்ட இடத்துலேருந்து பணங்காசுகள் அதிகம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மிதுன ராசி அன்பர்கள். வருமானம் சிறப்பானதாக இருக்கும். சேல்ஸ் நல்ல முறையில் இருக்கும். ரொட்டேஷன்ஸ் நல்ல முறையில் இருக்கும். வருமானங்கள் சிறப்பானதாக இருக்கும். அப்போ லாபங்கள் அதிகரிக்கும். பொதுவாக மிதுனராசி என்பவர்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும், லாபங்கள் அதிகரிக்கும். அப்படி லாபங்கள் ப்ராஃபிட் கிடைக்குமே ஆனால் உங்களுடைய லோன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் குறையும். அதே போல இட பிரச்சனைகள், இட தோஷங்கள், நான் ஒவ்வொரு பதிவிலும் குறிப்பிட்டு சொல்வது இடதோஷங்களைத்தான். இடதோஷங்கள் அன்னைக்கெல்லாம் ஹைதராபாத்லேருந்து ஒரு கால், ஒரு முஸ்லீம் வீடு, பெரிய அவங்க வந்து அந்த ஊரில் ஒரு 7-8 கடைங்க வச்சு வியாபாரம் பண்ணுறாங்க. ஹார்ட்வேர்ஸ் வச்சு ஒரு 7 கடைகளுக்கு மேலே வச்சு வியாபாரம் பண்ணுறாங்க. அடுத்து 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 அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு. அந்த இடம் வந்து பூமி நிம்மதியாகவே இருக்க விடலை. அந்த குடும்பத்தில் நிம்மதியாக போச்சுங்க சாமி. அந்த மாதிரி ஏதோ ஒரு பொருள் இருக்குது சாமி, அது எங்களை நல்லாவே தெரியுது, கனவுல வருது, அதோ வருது, கிராஷ் பண்ணுது, ஃபேமிலியை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரியான இடதோஷங்கள். அப்போ அந்த மாதிரியான செய்வினை கோளாறுகள், மந்திர மாந்திரீக தோஷ பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் கவலைப்படாது. வியாபாரம் குறைஞ்சு போயிடும். வியாபாரம் சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கோம், ஓஹோன்னு போயிட்டு இருக்கோம். அப்போ இந்த மாதிரியான ஒரு சில பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் இடதோஷத்தை குறிக்கும். அப்போ அந்த மாதிரி இடதோஷங்கள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் மிதுன ராசி என்பவர்களே. அதுக்கெல்லாம் பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள் உண்டு. சரியான பிராயச்சித்தத்தை சரிவர உடனடியாக செய்ய வேண்டும். அலட்சியம் கூடாது. அது என்ன செய்யணுமோ இம்மிடியட்டாக சரி பண்ணிடணும். அதே போல தொழில் அமைப்பில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ், சொத்து பிரச்சனைகள், இட பிரச்சனைகள், அண்ணன் தம்பிங்க பிரச்சனை, சித்தப்பா பெரியப்பா பசங்க பிரச்சனை, இட பிரச்சனைகள், சொத்து தகராறுகள், பாக பிரிவினையில் வரக்கூடிய பிரச்சனைகள் நல்லா இருந்து கூடவே இருந்து ஏமாத்திட்டாங்க சாமி, இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதுலேயும் நம்ம நிறைய செய்வினைகளை பார்க்குறோம், தடைகள் பார்க்குறோம், மன கஷ்டங்கள், நோய் நொடிகளை பார்க்குறோம். மறைமுகமான பிரச்சனைகள், இந்த நோய்க்கு என்ன காரணம்னே தெரியாத அளவுக்கு மறைமுகமான பிரச்சனைகள். அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அதற்கெல்லாம் உரிய பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வது நல்லது. அப்போ வேலை சிறப்பானதாக இருக்கும், உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும், வருமானங்கள் சிறப்பானதாக இருக்கும், தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வரவு செலவுகள் அதிகரிக்கும். அப்போ நிறைய நம்ம பேசிக்கிட்டே போகலாம், சொல்லிக்கிட்டே போகலாம். உங்களுக்கு என்ன வேண்டும், உங்களுக்கு என்ன கேள்வி, உங்களுக்கு எது நடக்கணும் அப்படிங்கிறத உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும். அவங்க பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தெரிந்து கொள்ளுங்கள். அதற்கு உரிய வழிபாடுகளை செய்து நல்ல வாழ்வாங்கு வாழுங்கள் என்பது தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. மிதுன ராசி என்பர்களே, இந்த ஆவணி மாதத்தில் உங்கள் ராசியாதிபதி தான் முதல்ல எப்பயுமே நம்ம பார்க்கறது. ராசியாதிபதி தான்
புதன் பகவான் 2க்கும் 3க்கும் இடத்துல போகிறதுனால கண்டிப்பாக சுய முயற்சிகள் வெற்றி பெறும். ஒரு ஃப்ரெஷ் மைண்டு கிடைக்கும் உங்களுக்கு. ஆமாம், நீண்ட நாள் வரக்கூடிய பண தட்டுப்பாடு இப்போது தீர்வாகும். என்ன, லாபாதிபதி உங்கள் ராசிக்கு வரார் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். அதுவும் இல்லாமல் சஷ்டாதிபதி 6ஆம் அதிபதி உங்கள் ராசிக்கு வரார். செவ்வாய் உங்கள் ராசிக்கு வருவது உத்தியோகம் உங்களை தேடி வரும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் எடுத்துக்கோங்க. ஆமாம், உத்தியோகத்துக்காக நம்ம அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், எக்ஸாம் எழுதிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா கட்டாயம் இந்த ஆவணி மாதத்தில் உங்களுக்கு உத்தியோகம் தேடி வரும். ஆவணி 11ஆம் தேதிக்கு மேலே யாருக்கெல்லாம் உத்தியோகம் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு வந்துடுச்சு அப்படின்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு கட்டாயம் அந்த கரெக்டாக நடந்திருக்கு அப்படின்னா அந்த கமெண்ட்ஸ் நீங்கள் பண்ணலாம். 100% பண்ணலாம். இது மேக்ஸிமம் 60% வேலை செய்யும். எஸ், ஏதோ ஒரு லாபம் உங்களை தேடி வரும். நம்ம கண்டிப்பாக நீண்ட நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த காரியத்துக்காக. என்னுடைய காரியம் ஜெயமாகுமா? கட்டாயம் இந்த ஆவணி மாதத்தில் செவ்வாய் பகவான் ராசிக்கு வரும் காலம் வாகன யோகம் உண்டு, ஏதோ ஒரு பெரும் லாபம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். வாகன யோகம் உண்டு. மிதுனத்தில் செவ்வாய் இருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு எப்பொழுதுமே வாகன யோகம் உண்டு. ஏன்னா காலபுருஷ தத்துவப்படி 3ஆம் இடம் அது காம திரிகோண பாவகம். அப்போ 3ஆம் இடத்துல காலபுருஷ தத்துவப்படி 3ஆம் இடத்துல செவ்வாய் வருது அப்படின்னா சிறு சிறு வாகனம்லாம் வாங்குவாளாம், 1க்கு மேற்பட்ட வாகனம்லாம் வாங்குவாளாம். ஆமாம், அப்போ வாகன யோகம் உண்டு. செவ்வாய் மிதுனத்தில் வருது, உங்களுக்கு வாகனத்தால் ஒரு பாசிட்டிவ் உண்டு அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். கண்டிப்பாக தன விருத்தி உண்டாகும். நமக்கு வீட்டில் குடும்பத்தில் கண்டிப்பாக பண பலம் உண்டாகும். மிதுன ராசியில் உள்ள யாராவது இளம் பெண்கள் இருக்கா, ருதுவாவாத இளம் பெண்கள் இருக்கா அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷமான விஷயம் நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் கிடைத்துக்கலாம். 3ஆம் இடத்துல சூரிய பகவான் வரார். ஏதோ சகோதர வழியில் பெரிய பாசிட்டிவ் நடக்க போகுது. உங்கள் சகோதரனுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படலாம். உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தைரியம், கான்ஃபிடென்ட் லெவல், இது ஓவர் கான்ஃபிடென்ட் கூட சொல்லலாம். இது கான்ஃபிடென்ட்ன்றது வேறு, ஓவர் கான்ஃபிடென்ட்னா தன்னை மீறிய ஒரு தைரியம் வந்துடும். எது வேணாலும் நடக்கட்டும், என்னதான் நடக்கட்டும்ன்ற மாதிரி எது நடந்தாலும் ஏற்றுக்கலாம், வா முயற்சி செஞ்சு பார்ப்போம், வந்தா மழை அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டு குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு இப்போ வந்துடும். எப்பயுமே நம்பிக்கை இருந்தால் வெற்றிகள் உண்டு. நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம். உங்கள் மேலே முதல்ல நம்பிக்கை வைக்கணும். என்னால் முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டில் எங்கேயாவது ஒரு சிறு தடுமாற்றம் வந்தோன்னா அந்த நிகழ்வுகள் அப்படியே கட்டாயம். நம்பிக்கை கண்டிப்பாக உங்களை வெற்றியாளனாக மாற்றும். அதில் எந்த ஒரு நெகனேஷனும் பண்ணாதீங்க. ஒரு முயற்சி தடைபெறுதா அனுபவமாக எடுத்துக்கோங்க. எங்கே மிஸ்டேக் நடந்ததுன்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்துக்கோங்க. அதை கற்றுக்கிறதுக்கு தான் அந்த அனுபவம். அடுத்த விதி பயன்படுத்தும் போது அந்த நடந்த தவறுகள் மறுபடியும் நடக்காமல் வண்ணம் அந்த திட்டத்தை நீங்கள் நிறைவேற்றினால் வெற்றி உங்களுக்கு உறுதி. இப்போ 3ஆம் இடத்துல சூரியன் வராரு, கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி உறுதி, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. வாகனத்தில் சிறு சிறு பழுதுகள் ஏற்படும். டாக்குமெண்ட் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் நெருடல்கள் இருக்கும். இதெல்லாம் கூடுதல் கவனம். பழைய வாகனத்தை சீர் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை பழைய வாகனம் ரொம்ப நாளாக ஸ்டாக்காக நின்றுட்டு இருக்கு, எடுத்து போய் எடையை போட்டுட்டு புது வாகனம் வாங்குற மாதிரி இருக்கும். ஆமாம், சிறு சிறு பழுது பார்க்குற மாதிரி சூழ்நிலைகள் கிரியேட் ஆகும். இந்த சுக்கிரன் கேதுனுடைய இணைவு. டாக்குமெண்ட் ஏதாவது சொத்து வாங்குறீங்க அப்படின்னா அதில் ஏதாவது எல்லாம் சரியாக இருக்கா, பட்டா சரியாக இருக்கா, சிட்டா சரியாக இருக்கா, தாய் பத்திரம் சரியாக இருக்கா, மூலப்பத்திரம் சரியாக இருக்கா, பிரிக்கப்பட்ட சொத்துக்கள் தானா அப்படின்ற விஷயத்தெல்லாம் கூடுதல் கவனம் வேண்டும். தாயார் மேலே சற்று கவனம் வேண்டும். தாயினுடைய உடல்நிலையில் கூடுதல் கவனம் வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த மாதம் நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா சுக்கிரன் கேதுனுடைய இறைவன் இருக்குது. உங்கள் ராசிக்கு பஞ்சமாதிபதி சுக்கிர பகவான் 4ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணும்போது அந்த பாவகத்துக்கு அது 12ஆம் இடம். அதனால் சொன்ன பூர்வீக சொத்துக்களை விற்பனை செய்யக்கூடிய விஷயங்கள் வரும். ஆமாம், தந்தையார் வழி உறவுகளில் சில விஷயங்கள் பாதிக்கப்படலாம். சில விஷயங்கள்லாம் என்ன, ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஒரு இடத்துக்கு போகிறோம், ஏதோ வச்சா பேசிகிட்டே இருக்கிறோம், அந்த பேச்சுக்கள் ஏதாவது ஒரு ராங் ரூட்டில் போயிட்டு ஒரு 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 ஏதாவது குக்கி போட்டு இழுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் வரும். இதெல்லாம் கவனம் வேண்டும். அப்போ நம்ம ஏன் போகணும், நம்ம ஏன் மாட்டுவானே, நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். 6ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்கும்பொழுது, ராசியில் இருக்கும்போது உத்தியோகங்கள் தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். 7ஆம் அதிபதி 12ல் இருக்கிற வரைக்கும் நீண்ட நாள் திருமணம் நடக்காதவர்களுக்கெல்லாம் இப்போ வரக்கூடிய கலத்திரம் அற்புதமாக அமையும். வெளிநாட்டு பெண் அமையுமா, கட்டாயம் அமையும். நான் வெளிநாட்டில் இருக்கிறேன், எனக்கு இந்தியாவினுடைய பெண் வேணும், கண்டிப்பாக அமையும். குரு 12ல் இருக்கிற வரைக்கும் இந்த விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணுங்கள், கட்டாயம் கிடைச்சிரும். அதெல்லாம் செவ்வாய் வேறு ராசியில் வராரு, கட்டாயம் கிடைச்சிரும்.
அஷ்டமாதிபதியான சனி பகவான் பாக்கியத்தில் வக்கரமாகிறார். உடல்நிலையில் கூடுதல் கவனம். ஆமாம், பாத நோய் இருக்குது, பாதம் சார்ந்த பிரச்சனை இருக்குது, கால் மூட்டு வலி இருக்குது, அவன் இடுப்புக்கு கீழே பிரச்சனை இருக்குது அப்படின்றவங்களுக்கு எல்லாம் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயனுடைய பகவானை சேவாத்தி பண்ணுங்கள். திங்கட்கிழமை தோறும் விநாயகப் பெருமானை வழிபடுங்க. உங்களுக்கு உண்டான ரெமடி கிடைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை கிடைக்கும். 10ஆம் இடத்துல ராகு இருக்கிற வரைக்கும் தொழிலில் ஒரு அலைச்சல் இருக்கும். நம்ம இந்த தொழில் பண்ணலாமா, அந்த தொழில் பண்ணலாமா, மதில் மேல் பூனை மாறி 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 வர்றதுக்கு உண்டான சூழ்நிலை. ஆமாம், அலைந்து திரிந்து தொழில் சொல்லக்கூடிய மார்க்கெட்டிங் துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பரிமாண வளர்ச்சி ஆகிக்கொண்டே தான் வந்துட்டுருக்கு. மிதுனராசி என்பவர்களுக்கு எல்லாம். ஆமாம், ட்ரெடிஷ்னல் ஒர்க், கலை சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு எல்லாமே மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் நடந்து இருக்குது. அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. உங்களுடைய உயர்வுகள் கண்கூடாக தெரிந்து கொண்டிருக்கிறது. இரவு பகல் பாராமல் உழைத்து கொண்டிருங்கள், உங்களுக்கு வெற்றிகள் உறுதி அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லிடலாம். லாபாதிபதி ராசிக்கு வரும்போது மூத்த சகோதரனால் வெற்றிகள் உண்டு. ஏதோ அண்ணன் இருக்கார், அண்ணனால் ஒரு பாசிட்டிவ் நடக்கும் அப்படின்னு சொல்லி 2வது திருமணத்துக்கு உண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு வரும், கட்டாயம் வரும் சார். ஏன்னா லாபஸ்தான் 11ஆம் இடம் தான் 2வது திருமணம். ஒரு ஜாதகத்தில் ராசிக்கோ லக்னத்துக்கோ சூரியனுக்கோ 3 பார்வையை நம்ம பார்க்கணும். விதி மதி கதி ஒரு பார்வையில் மட்டும் பார்க்கக்கூடாது. சில பேர் சுக்கிரன்லேருந்தும் பார்க்குறா. அவள் கேட்கக்கூடிய கேள்வி பொறுத்து நம்ம பார்க்கலாம். அந்த பாவகத்தில் பெரும்பாலும் லக்னத்திலிருந்து 11ஆம் இடம் என்பது 2வது மறுமணத்தை சொல்லக்கூடிய ஒரு பாவகம். அந்த பாவகாதிபதி செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு வரும்பொழுது 2வது திருமணம் உங்களுக்கு தேடி வரும், நாடி வரும். அந்த காலகட்டம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நிலையை பொறுத்து நம்ம எப்போ நடக்கும், எந்த மாதத்தில் நடக்குன்ற விஷயத்தை எடுத்துக்கலாம். சரிங்களா? உடல் வலிமை உண்டாகும். ஏற்கனவே உடல் கொஞ்சம் சோர்வடைஞ்சிருக்கு, மனச்சோர்வு அடைஞ்சிருக்கு அப்படின்னா உடல் சோர்வடையுதா அப்படின்னு ஒரு கொஷினுக்கு கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக உடல் சோர்வு அடையவே அடையாது. மனம்தான் பாதிப்படையும். மனம் பாதிப்படைந்தால்தான் உடல் பாதிப்படையும். ரொம்ப இது சீக்வன்ஸான விஷயம். அதனால் எப்பொழுதும் மனதை நன்றாக வைத்து கொண்டால் உடலில் எந்த பிரச்சனையுமே வரப்போகிறது கிடையாது. சரிங்களா? அப்போ மனம் நல்லா இருக்கணும்னா உடலும் நல்லா இருக்கணும். அதுக்கு தான் யோகா பண்ணுறது, மூச்சு பயிற்சி பண்ணுறது, பிராணாமம் பண்ணுறது, நாடி சுத்தி பண்ணுறது. மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்கலாமோ அப்படின்ற ஒரு வாசகம் இருக்குது. அப்போ மனம் நல்லா இருந்ததுன்னா ஏன் நம்ம ஓம் முருகா, ஓம் சரவணபவா, ஓம் நமோ நாராயணா, ஓம் நம சிவாயா, ஓம் சக்தி, ஏன் இந்த மந்திரத்தெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்க போகிறோம்? மனம் தான் நல்லா இருக்கே. முதல்ல மனம் தெளிவு பெறணும் அப்படின்னா இந்த மந்திரத்தெல்லாம் நம்ம உபதேசம் பண்ணாதான் மனம் ஒரு நிலையில் வருமா. அதுக்கப்புறம் மந்திரத்தை உபதேசம் பண்ணாத ஒரு அமைதி நிலைக்கு வருமா. இதெல்லாம் பெரியவா சொல்லி வச்சிருக்கலாம், சும்மாலாம் இல்லை, எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது. ஆக மிதுன ராசிக்கு இந்த மாதம் ஏற்றமிகு மாதமாக இருக்கிறது. முயற்சிகள் சற்று திருவினையாக்க வேண்டிய வாய்ப்புகள் இருக்குது. கூடுதல் முயற்சிகள் செய்ய வேண்டும். உத்தியோகம் தேடி வரும். திருமண பாக்கியங்கள் ஏற்கனவே மேட்ரிமோனியில் கொடுத்துருக்கேன், புரோக்கர்கிட்ட கொடுத்துருக்கேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் அமையத்துக்கு உண்டான வாய்ப்பு. வெளிநாடு மாப்பிள்ளைக்கு இயங்கி கொண்டிருக்கக்கூடிய மிதுனராசி என்பவர்களுக்கு, வெளிநாடு வாழ் மக்களுக்கு திருமணம் நடப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. டாக்குமெண்ட்ஸ் சார்ந்த விஷயத்தில் மட்டும்தான் கவனம் வேண்டும். வாகனம் வச்சிருக்கிற இடத்துல கொஞ்சம் கூடுதல் கவனம் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இந்த மாதத்தில் மேலும் உங்களுடைய பலன்களை மிகப்பெரிய அனுகூலமிக்க பலன்களாக எடுத்துக்கொள்ள மங்களபுரீஸ்வரர் சிவாலயத்துக்கு போங்க. மங்களபுரீஸ்வரர் அப்படின்ற ஒரு திரு உருவ மேனி எங்கே இருக்குன்னு பாருங்கள். இங்கே இருக்கக்கூடிய ஊர்லேருந்து பக்கத்தில் எங்கே வேணாலும் இருக்கலாம், பார்த்துக்கோங்க. அந்த மங்களபுரீஸ்வரர் இந்த மந்த்லி நீங்கள் சேவாத்தி பண்ணுறீங்க அப்படின்னா சகல செல்வங்களும் இந்த மாதம் கிடைக்கும். நல்ல ஒரு தொழில் விருத்தி உண்டாகும். வாழ்க வாழ்க வாழ்க. ஒவ்வொரு மாதத்தினுடைய தமிழ் பலனும் மாத கிரகங்கள் ஆகிய சூரிய பகவானை மையமாக வச்சு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 12 ராசிக்கும் உண்டான கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, ஒவ்வொரு மாதத்தினுடைய பயிற்சி, அதை பற்றி இந்த பலன்கள் உங்களுடைய ஜாதகத்தில் உங்கள் சுய ஜாதகத்தினுடைய அப்ளை பண்ணி பார்க்கும்போது தான் முழு பலன்களை நீங்கள் எடுத்துக்க முடியும். அதனால் உங்களுடைய சுய ஜாதக பலன், உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஏற்றங்கள், வெற்றியை நீங்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், உங்களுடைய பெயர் அனுப்பி கட்டணம் செலுத்தி உங்கள் ஜாதகத்தினுடைய ஏற்றங்களையும் வெற்றிகளையும் தெரிந்து கொண்டு வாழ்க்கையில் ஒரு உன்னத நிலைக்கு செல்லுங்கள். வாழ்க 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 வாழ்க. சர்வம். மிதுன ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்கு எப்படி இருக்கும்
மிருகசீரிஷ நட்சத்திரம் மிதுன ராசி, திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி, புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசி. ஸோ இந்த மிதுன ராசி எப்படி இருக்கும்? பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசி அப்படின்னு சொன்னாலே உபய ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. குழப்பமான ராசி, எல்லாத்துலேயுமே டபுள் மைண்டட் ராசி. உண்மையிலேயே தானும் குழம்பி அடுத்தவங்களையும் குழப்பி விட்டுருவாங்க. அடுத்தவங்க தெளிவாக இருப்பாங்க, ஆனால் இவங்க மாற்றி மாற்றி சொல்லும்போது தெளிவாக இருக்கிறவங்க கூட கொஞ்சம் குழப்பமாயிடுவாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் அவங்கக்கிட்ட உண்டு. ஒரு முடிவு எடுக்கிறதுக்குள்ளே படாத, அது என்னமோ செய்கிறதெல்லாம் கரெக்டாக தான் இருக்கும், ஆனால் அந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்குள்ளே படாத பாடு பட்டுருவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மிதுன ராசிக்கே உரிய குணாதிசயம். இதுலேயும் மிருகசீரிஷ நட்சத்திரம் இருக்குது, திருவாதிரை நட்சத்திரம் கேட்கவே வேண்டாம். கோபமும் வரும், குழப்பமும் வரும், ரெண்டும் ஒன்றா வரும். கோபமும் குழப்பமும் ரெண்டு கண்ணு மாதிரி அவங்களுக்கு. இது ரெண்டுத்தையுமே கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது கூடியமான வரையில். புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசி இருக்குது. ஸோ இந்த ராசிகளுக்கு எப்படி இருக்கும், மிதுன ராசிக்கு பலன்கள் எப்படி இருக்கும் ஆவணி மாதத்தில்? பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஆவணி மாதத்தில் மிகுந்த வேலை குழப்பம் உண்டு. வேலையில் இப்போ நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அதில் குழப்பங்கள் அதிகமாக இருக்கும். வேலை செய்யலாமா வேண்டாமா, இது செஞ்சால் சரியாக வருமா வராதா, நம்ம இப்போ இடம் மாறி இருக்கோமே சரியாக வருமா வராதா, இதில் நமக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமா இருக்கா, உங்களை நீங்களே போட்டு குழப்பிக்கிறீங்களே தவிர மற்றவர்கள்லாம் தெளிவாக தான் இருக்காங்க. ஆனால் இந்த பிரச்சனைகள் இருக்குது. ரெண்டாவது, மன சஞ்சலம் அதிகமாக உண்டு, மன உளைச்சல்கள் அதிகமாக உண்டு ஆவணி மாதத்தில். ஸோ பண வரவு உண்டு, பண வரவு வரும். பணம் வரவு செலவெல்லாம் உங்களுடைய ஜாதகப்படி நல்லா செய்கிறீங்க. செலவு அதே போல் வரவு வந்தாலும் அதுக்கு தகுந்த செலவும் உங்களுக்கு கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும். நான் இன்றைக்கி ஒரு 10 ரூபா சேர்த்து வச்சேன்னா சொல்ல முடியாது. வரவுக்கு ஏற்ற செலவும் கொஞ்சம் இருக்குது, சாணியர்னா முளைச்சிருக்கும். ஸோ இந்த ஆவணி மாதத்தில் கொஞ்சம் அந்த விஷயங்கள் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. வீடு மாற்றமும் உத்தியோக மாற்றமும் உண்டு, அதே போல் ப்ரமோஷன்ஸும் உண்டு. ஸோ இதில் எது வந்தாலுமே அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இல்லை இது வேண்டாம் அது வேண்டாம்லாம் சொல்லாது, எது வந்தாலுமே அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அதே போல் உடன் பிறந்தவர்களோடு, சகோதரனோடோ சகோதரிகளோடோ கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க, அவங்க ஒன்று சொல்லுவாங்க, இதனால் 2 பேர் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு பேசாமல் இருப்பீங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் திருமணம் கூடி வரும். திருமணம் சம்மந்தப்பட்டது அதெல்லாம் கொஞ்சம் கூடி வரும். அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சொந்த தொழில் மேம்படும். நல்ல இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, சொந்தமாக சில விஷயங்கள் பண்ணுறீங்கன்னா அதிலெல்லாம் மேலும் அதிக வளர்ச்சி ஏற்படும். சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது கொஞ்சம் பணம் வாங்கி அடுத்தது கொஞ்சம் விரிவுபடுத்தக்கூடிய சில சூழ்நிலைகள்லாம் வரும். சில பேருக்கு காதல் கல்யாணம் கூடி வரும். ரொம்ப லக்கு, அது வராது, வந்ததுன்னா இது மாதிரி கூடி வராது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் மிதுன ராசி பொறுத்தளவுக்கு. பங்குதாரர்களுக்கு மிகுந்த கவனம் தேவை. ஷேர் மார்க்கெட்ஸு இவங்கெல்லாம் கொஞ்சம் கவனத்தோட ரொம்ப யோசித்து நிதானித்து செய்ய, அவசரம் காட்ட வேண்டாம். அதே போல் கணவன் மனைவி எடுத்துட்டோன்னே சிறு சண்டைகளோட பிரிய நேரிடும் இந்த ஆவணி மாதத்தில். ஸோ கூடியமான வரைக்கும் சண்டைகளை தவிர்க்கிறது நல்லது. அப்படி இல்லைன்னா பிரிய நேரிடும். இவங்க ஒரு இடம் அவங்க ஒரு இடம்னு இருக்கக்கூடிய சூழ்நிலை வரும். ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்துக்கு இவங்க 2 பேரும் பிரிஞ்சிருப்பாங்க. ஸோ அதனால் அது கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சிலருக்கு உடல்நிலை பிரச்சனைகள் ஏற்படும். உடல்நிலை பிரச்சனை, ரெண்டாவது வந்து கல்லீரல் சம்மந்தப்பட்டது, நுரையீரல் சம்மந்தப்பட்டது, ஹார்ட்டு சம்மந்தப்பட்டதுலாம் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. வயதானவர்களாக இருந்தாலும் சரி, இளைய வயதில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, இதிலெல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. வயிறு சம்மந்தமானது, பெண்களாக இருந்தால் வயிறு சம்மந்தமானதில் எல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் திருச்செந்தூர் டைம் கிடைக்கும்போது திருச்செந்தூர் டைம் இருந்தால் போயிட்டு வாங்க. நெல்லையப்பர் காந்திமதி தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நிறைய சிறப்பை தரும். நல்ல விவசாயம் நல்லா சிறப்பாக இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு புதிய திருப்பம் ஏற்படும். அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாலே பொதுவாக இந்த மிதுன ராசியுடைய ஒரே ஒரு குணாதிசயம் வந்து என்னென்ன, 3 குணம் 38 யோசனை. காலையில் ஒரு குணமாக இருந்தால் மத்தியானம் ஒன்று, மத்தியானம் ஒன்றா இருந்தால் இரவு ஒன்று, இரவு ஒன்றா இருந்தால் பொழுது விடிஞ்சா ஒன்று. இவங்களை நம்பி ஒரு விஷயத்தில் இப்போ இறங்க முடியாத சூழ்நிலையாக இருக்குது. காலையில் சரின்னுவாங்க, மத்தியானம் வேணான்னுவாங்க, திரும்ப நைட்டு சரின்னுவாங்க, திரும்ப காலைல பொழுது விடிஞ்சு எனக்கு வேண்டான்னுவாங்க. அப்போ இவங்களை நம்பி நீங்கள் எதில் இறங்குவீங்க சொல்லுங்கள்? இப்போ அதுதான் அந்த சூழ்நிலை தான் இப்போ இருந்துருக்கு. பிரத்யங்கரா தேவி வழிபாடு பண்ணுங்கள். எந்த இடத்துல இருக்கோ பிரத்யங்கரா தேவி வழிபாடு, அந்த ஆலயத்தில் போய் வழிபாடு பண்ணுங்கள். அம்பாளுக்கு தீபம் ஏற்றி பிரத்யங்கரா வழிபாடு நிறைய பண்ணுங்கள். ஏன்னா போட்டி பொறாமைகள். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து நீங்கள் கஷ்டப்பட்டு நீங்கள் ஏதோ உங்களுடைய குடும்பம் நீங்கள் ஏதோ இருக்கீங்க, இதை பார்த்து பொறாமைப்படுபவர்கள் நல்லா இருக்காங்களே அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள்லாம் உண்டு. ஸோ அதிலெல்லாம் கொஞ்சம் கவனத்தோட, யார் குடும்ப ரகசியத்தை வெளியில் சொல்லாதீங்க. நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு அப்படிங்கிற மாதிரி இருந்துக்கோங்க. எத்தனை % வரைக்கும் இவங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் 73% வரைக்கும் நல்லா இருக்குது. அப்போ இந்த ஆவணி மாதத்தில்
நல்ல ஒரு ஏற்றம் தரக்கூடியதாக தான் இருக்கும். ஏற்றம் தரக்கூடிய மாதமாக அமையும். எல்லாத்துலேயுமே பொறுமை நிதானத்தோடு செயல்பாடு பண்ணுங்க. தேவையில்லாத அவப்பெயர்களை சம்பாரிச்சுக்காதீங்க. சரி, நல்லது செஞ்சும் கெட்ட பேரை சம்பாரிச்சுக்காதீங்க. நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டுன்னு இருங்க. ஆவணி மாதம் நல்ல ஏற்றம் தரும் மாதமாக அமையும். சுபா.